நேயர்களே, இன்றைய ஸ்டார்ட் கேமரா பகுதிக்கு உங்களை வரவேற்பது கௌரி. சுவாரஸ்யமான சூப்பரான சினிமா செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதலில் ஜெய் நடிக்கிற படத்துக்கு வந்த எதிர்ப்பு என்னன்னு பார்ப்போம். ஒரு படத்துக்கான சர்ச்சை அந்த படத்துக்கு தலைப்பு வைக்கிறதுல இருந்தே ஆரம்பிச்சிடுதுங்க. அப்படி சர்ச்சைக்கு ஆளான படம் தான் ஜெய் நடிக்கிற சரஸ்வதி சபதம்ங்கிற படம். இந்த படத்துல ஜெய்க்கு ஜோடியா நிவேதா தாமஸ் நடிக்கிறாங்க. சத்யன், VTV கணேஷ் போன்ற பல நடிகர்கள் காமெடியில கலக்குறாங்க. சரஸ்வதி சபதம்ங்கிற தலைப்புல ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு படத்துக்கு நடிச்சிருந்தாரு. பக்தி படத்தோட தலைப்பை காமெடி படத்துக்கு வச்சதுனால சிவாஜி ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு நவீன சரஸ்வதி சபதம்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்களாம். தங்க மீன்கள் படத்துக்கு கழகம் இலக்கிய விருது கிடைச்சிருக்குதுங்க. கற்றது தமிழ் இயக்குனர் ராம் தானே நடிச்சு இயக்கிய படம் தங்க மீன்கள். அப்பா மகளுக்கு இடையிலான பாசத்தை மையமா வச்சு எடுத்த இந்த படத்தை பல தரப்பினரும் பாராட்டினாலும் கமர்ஷியலா வெற்றி பெறலைன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு கழகம் கலை இலக்கிய தமிழ் தேசிய தடம் என்ற அமைப்பு விருது வழங்கியிருக்காங்க. திலீபன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில இந்த படத்துக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க. புதுமுக இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு தயாரிப்பாளர் எல்ரெட் குமார். விண்ணை தாண்டி வருவாயா, கோ போன்ற வெற்றி படங்களை தயாரிச்சவர் எல்ரெட் குமார். இப்ப ஜீவா துளசி நாயர் நடிக்கும் யான் படத்தை பிரம்மாண்டமான முறையில் தயாரிச்சுட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் மொராக்கோல அக்டோபர் மாசம் நடக்க போகுதாம். தரமான படங்களை தயாரிக்கிறது மட்டும் இல்ல, திறமையான இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக இப்ப புதுமுக இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. KV ஆனந்த் கிட்ட வேலை செஞ்ச TKங்கிறவர் தான் அந்த புதுமுக இயக்குனராம். நாட்டாம, நேபாளி போன்ற படங்கள்ல நடிச்ச ராஜா ரவீந்திரன் புதுசா ஒரு தமிழ் படம் தயாரிக்கிறாரு. இந்த படத்தோட துவக்க விழாவில் ஜெயம் ரவி கலந்துகிட்டாரு. அந்த படத்தோட துவக்க விழா காட்சிகளை இப்ப பார்ப்போம். சினிமால என்னோட ரோல் மாடல் ஜோதிகா தான் சொல்லியிருக்காங்க டீச்சரா நடிக்கிற நடிகை லட்சுமி மேனன். கும்கி நாயகி லட்சுமி மேனன் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பாண்டிய நாடு படத்துல டீச்சரா நடிக்கிறாங்க. இந்த கதாபாத்திரத்திற்காக தன்னோட ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுத்த சில டீச்சரை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாலும் காக்கா காக்கா படத்துல ஜோதிகா நடிச்ச பாணியில தான் இப்ப நடிச்சிருக்காங்களாம். காக்காக்காக, சந்திரமுகி உள்ளிட்ட பல படங்கள்ல ஜோதிகாவின் நடிப்பு இவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். இந்த படங்களை பல தடவை திரும்ப திரும்ப பார்த்திருக்காங்களாம். ஜோதிகா மாதிரி ஒரு நடிகையா சினிமால வலம் வரணும்னு ஆசையில நல்ல கதைகளா தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நேர்களே, சிவாஜி ரசிகர்கள் எதிர்ப்பால தலைப்பு மாறின படம் முதல் ஜோதிகாவை ரோல் மாடலா வச்சு நடிக்கிற லட்சுமி மேனன் வரை சினிமா செய்திகளை உங்களுக்கு அளித்த ஸ்டார்ட் கேமராவுக்கு இப்போதைக்கு ஒரு பேக்கப் சொல்வோம். மீண்டும் ஸ்டார்ட் கேமராவின் மற்றொரு ஷூட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கௌரி.